இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். காலையிலேயே சீக்கிரமா எழுந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னோட கடைக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இததான் கூறு கட்டி வியாபாரம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூரை 10 ரூபாய் அப்படின்னு எங்க கடையில வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய்கறி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையா பண்ணலாம். ஒன்னு அரை கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ அப்படின்னு எடை போட்டு விற்கலாம். இன்னொன்னு இந்த மாதிரி கூறு கட்டி கம்மியான விலைக்கு விற்கலாம். ஏன் 10 ரூபா அப்படின்னு ரொம்பவே கம்மியான விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 ரூபான்றது வாங்குற மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 10 ரூபான்னா நாங்க 10 ரூபாய்க்கு மட்டும் பொருள் கொடுக்க மாட்டோம். 15 ரூபா ஒருத்தர் உள்ள பொருளை நாங்க 10 ரூபாய்க்கு கொடுப்போம். ஆடி மாசம் அப்படின்றதால கீரை தண்டு எடுத்துட்டு வந்தேன். நேத்து நல்லா சேல் ஆச்சு. ஆனா இன்னைக்கு சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் கீரை தண்டு அப்படியே நிக்குது. நாகப்பழம் எல்லா கடையிலும் 200 ரூபாய் விற்கிறாங்க. நீங்க எப்படி 140 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சா போதும், நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.